Praise God. Hallelujah. Hallelujah. எங்களை தூக்கி சுமந்தவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே.
எத்தனையோ ஆபத்துகளை நாங்கள் எளிதாக நடக்க எங்களுக்கு உதவி செய்தீர்கள். கண்ணீரின் பாதையிலே கழிப்போடு கர்த்தாவை வாழ நீர்த்தாவே கிருபை அளித்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் பசி இல்லாமல் எங்களை போஷிக்கவும், நாங்கள் கர்த்தாவை வரவில்லாமல் கர்த்தாவை அலையாதபடி எங்களை பலப்படுத்தவும் நீர் எங்களுக்கு போதுமானவராகவே இருந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் கால்கள் செலுத்துகிற போதெல்லாம் உங்களுடைய கிருபை எங்களை தாங்கினதே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அடியார்களையும் அடியாருடைய குடும்பத்தையும் இந்த ஊழியத்தையும் இந்த ஊழியத்துக்காக நடத்தப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் வழிநடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த ஒரு மாதம் முழுவதும் உடைய கர்த்தாவே எங்களை மூடி மறைத்துக் கொண்டதே. அதுபோலவே இந்த மாதம் உன்னுடைய கருத்தில் இருக்கிறதப்பா. உமக்கு சித்தமானபடி எங்களை நடத்தபடியாக எங்களை பார்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கர்த்தாவே அந்த பூமியிலே வைத்திருக்கிறதுடைய நோக்கத்தை கர்த்தாவே நாங்கள் அறிந்து செயல்படும்படியாக கிருபை செய்து விருதாவாக நாங்கள் வாழாதபடியாக காரணமில்லாமல் எங்களை இந்த பூமியிலே வைத்திருக்கிறீர் என்று நாங்கள் அறியாதபடி காரணத்தோடவே நீர் வைத்திருக்கிறீர் ஐயா. உங்களுடைய சித்தம் நிறைவேற்றவே வைத்திருக்கிறீர். சித்தத்தை அறிய எங்களுடைய சித்தராஜா. எத்தனையோ வியாதிக்காரர்கள், எத்தனையோ பலவீனர்கள், எத்தனையோ கர்த்தாவை பாவிகள் உங்களுடைய சமூகத்தில் கர்த்தாவை சுகமாக இருக்கிறார்கள், ரட்சிப்பை அடைந்திருக்கிறார்கள். அடியார்களையும் அந்த வரிசையை ரட்சித்தீரே ராஜா. எங்கள் குடும்பங்களை நீர் மீட்டுக் கொண்டீரே. அழிவின் பாதையில் கடந்து போய் கொண்டிருந்த எங்களுடைய பாதையை வெளிச்சத்தின் பாதையில, நீதியின் பாதையில, நித்தியத்தின் பாதையில நடக்க எங்களுக்கு வழிகாட்டினீரே. எங்கள் பாதைக்கு தீபம், எங்கள் கால்களுக்கு வெளிச்சம் நீராக இருக்கிறதுனால நமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு கூட சோசரிக்கிறோம். கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் கரம் தாங்கினர் கூறவே கடக்க போகிற பாதைகளையும் நீர் தாங்குவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீரே எங்கள் தேவன், உண்மையெல்லாம் எங்களை யார் விசாரிப்பார்? நீரே கர்த்தாவே இந்த தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிற தேவனாய், நீரே இந்த தோட்டத்தை சுத்தப்படுத்துகிற தேவனாய், நீரே இந்த தோட்டத்துக்கு வேலி அளிக்கிற தேவனாய், நீரே இந்த தோட்டத்துக்கு யசமானாய் இருக்கிறீரே. அதற்கு நன்றி ஆண்டவரே. அதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்களை ஆசீர்வதிக்கிறீர்களே. சமூகத்தை தாழ்த்துகிறோம். உலகத்தில் ஆண்டவரை அறியாத எத்தனையோ ஜனங்கள் உண்டு. உமக்கு விரோதமானவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. உண்மை தேட வேண்டிய விதத்தில் தேட முடியாமல் ஆண்டவர் தவிக்கிறவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. மனநலங்கள் ஐயா, கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தின் ஜனங்கள் இன்னும் உண்மை அறியாமல் ஆண்டவர் தங்கள் பாவங்களிலே அழைந்து போனால் அவருடைய வாழ்க்கை நரகத்தில் அல்லவா கர்த்தாவே. அவருடைய சந்ததி அழிந்து போகுமே. உங்களுடைய பெயரை சொல்லாமல் உண்மை அறியாமல் அவர்கள் மாண்டு போவார்களே. ஒரு விஷயம் மனம் நிறைந்த ஆண்டவர், இன்னும் பாவத்திலிருந்து மீள முடியாத பிரச்சனைகளிலிருந்து வருத்தத்தின் பலனை புசிக்கிறவர்களை நீ கண்ணோக்கி பார்க்கக்கூடிய ஆசிரியர் சாபங்களிலிருந்து உடைய ஜனங்களை மீட்டெடுக்க வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமே, தேவகுமாரனே, தேவனுடைய சாயலே, தேவனாய் இருந்தவரே, ஒரு விஷயம் இருந்தவரே, இந்த உலகத்தில் குடிகள் மேலே நீ எனக்கு பாராட்டுகிறானே. உன்னுடைய கிருபை விருதாவாய் போகாதபடிக்கு ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாய், உன்னுடைய பேழைக்குள்ளாய் ஒவ்வொருவரும் கடந்து வர நீ உதவி செய்யப்பா. பாவத்தை புனிதமாய் தண்ணீரை போல பருகிற ஜனங்களை கர்த்தாவே நீர் மீட்டெடுக்கபடியாக உன்னுடைய கர்த்தாவே சரீரத்தில் தழும்புகளை நீ சுமந்தீரே. பாரமான சிலுவையை நீ சுமந்தீரே. நீ மரணத்தை ருசி பார்த்தீரே. அவர்களை அறியாத கர்த்தாவே அநேக ஜனங்கள் ஆண்டவரே வேதத்தில் உள்ள ரகசியங்களை கர்த்தாவே கண்கள் காணப்படாதபடி உண்டாக்கப்பட்டு, உடைய வார்த்தைகளை கேட்கக்கூடாதபடி செவிடாக்கப்பட்டு, இருதயத்தை கடினப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை கிடைத்திருக்கிறார் ராஜா. உலகத்துக்கு விரோதமாக எழுதுகிற அதிகாரங்கள் எத்தனை தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் ஆண்டவரே உலக பாசத்துக்காக, உலக நேசத்துக்காக தங்கள் நேரத்தையும் பணத்தையும் தங்கள் சரீரத்தையும் கர்த்தாவே இழந்து போகிற ஜனங்களை ஆண்டவரே ஒரு விஷயம் மனதில்
எங்கள் கிராமங்கள், எங்கள் பட்டணங்கள், எங்கள் சொந்த பந்தங்கள் அழியாதவர்களுக்கு ஆண்டவர் உடைய கிருபையை தந்தருளுவீராக ராஜா. உம்மை தேடுகிறவர்களுக்கு தென்படுகிற தேவனே ஆண்டவரே, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறேன் என்று சொன்னீரே. எங்களிடத்தில் உண்மை இல்லாததுனால, எங்களிடத்திலே உண்மை வாஞ்சியாததுனால, வைராகிய ஆவி இல்லாததுனால இன்னும் நாங்கள் குந்தி நடந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. இன்னும் ஆண்டவர் 2 எஜமான்களுக்கு ஆண்டவரே நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். உம்மை அறிகிற அறிவினாலே ஆண்டவர் பூமி நிறைந்திருக்கும் என்று சொன்னீரே. உம்மை அறிகிற அறிவை கர்த்தாவே, அடைய கர்த்தாவே, உம்முடைய தாசர்கள் கர்த்தாவே தங்களை முழுவதுமாக இழந்தார்களே, தன்னுடைய ஆசைகளை இழந்தார்களே. அந்த வேகமும் விவேகமும் எங்களிலே இல்லை என்று ஆழ்த்துகிறோம் ஐயா. எங்களை பரிசுத்தப்படுத்துகிறாக, எங்களை மன்னிப்பீராக, கிருபையை தந்தருளுவீராக. இந்த புதிய மாதத்தில் நீர் எங்களை நடத்தாவிட்டால் யார் நடத்துவார் ஆண்டவர்? நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து போகாவிட்டால் கரடுமுரடான பாதைகளிலே நாங்கள் எப்படி நடக்க முடியும் ஐயா? எங்கள் பாதைக்கு தீபமும் எங்கள் கால்களுக்கு வெளிச்சமுமா இருப்பேன் என்று சொன்னீரே. கரடுமுரடான பாதைகளை சமமாக்குவேன் என்று சொன்னீரே. தகப்பனீர் எங்களுக்கு முன்பாக கடந்து போகும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நாங்களே எங்களை நடத்திக் கொள்ளாதபடிக்கு எங்களை நடத்துகிறவர் நீராக இருப்பீராக. எங்களுடைய யோசனைகளின்படி அல்ல, எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தமே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்ட ராஜா. உடைய நாமத்திற்கு நாங்கள் தூண்களாய் நிற்க, சாட்சிகளாய் நிற்க உதவி செய்து எங்களுடைய சாட்சிகளை எடுக்க ஆண்டவரே. எத்தனையோ சத்துருக்கள் ஆண்டவர் பூமியில், எத்தனை போராட்டங்கள் ஆண்டவரே. பௌரடிகளால் எழுதுகிறது போல சபையை குறித்ததான பக்தி வைராகியம், நிர்வாணத்திலும் பசியிலும் துன்பங்களிலும் மனுஷர்களால் உள்ள சோதனையும், சுயஜனங்களால் உள்ள சோதனையும், சொந்த பந்தங்களால் உள்ள சோதனையும் ஆண்டவரே உம்மை நேசித்த அந்த நேசமானவர் எங்களுக்குள்ளே கடந்து வரும்படியாக ஒப்புக் கொடுக்கிற ராஜா. எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும் உன் பாதத்தில் நிற்கிற கிருபையை தாங்கப்பா. உமக்கு முன்பாக நிற்கிற கிருபையை தாங்கப்பா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எங்களை நீர் தாங்குங்கப்பா. உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். இந்த சபையும் இந்த ஊழியத்தையும் நீரே கர்த்தாவை திடப்படுத்தி ஆண்டவர் உம்முடைய ஊழியத்தை கர்த்தாவே இந்த பூமியில எங்களுக்கு கொடுத்த ஆயுஷ் நாட்களில் நீ நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஆசிரியர் ஆண்டவர். இந்த ஊழியர்களை தாங்கும்படியாக, இந்த ஊழியர்களுக்காக தூண்களாய் நிற்கும்படியாக நீ கொடுத்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய பிரயாசங்களை, அவருடைய முயற்சிகளை சத்துருக்கு எடுத்து போடாதபடிக்கு ஆண்டவரே, சத்துரு அவர்கள் இருதயங்களிலே களையை விளைக்காதபடிக்கு ஆண்டவரே, நாளுக்கு நாள் ஆண்டவரே அவர்கள் தற்காவலுடைய கிருபையில பெருக ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு ஆத்மாவையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஆட்சிக்கிறார்கள். உங்கள் கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற ராஜா, உடைய சத்தியத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற ராஜா, நாங்கள் கண்ட ஆசீர்வாதங்களை, நாங்கள் பெற்றுக்கொண்டதான நித்தியத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுகிற ராஜா. இறக்க செய்கிறாங்க, இறக்க செய்கிறாங்க. எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டுகிறேன் இரவு நேரங்களிலே, களியாட்டுகளிலே, இரவு நேரங்களிலே, போதைகளிலே, மயக்கங்களிலே, இரவு நேரங்களிலே, விக்கிரக ஆராதனைகளிலே, இரவு நேரங்களிலே, களவுகளிலே ஆண்டுகிறேன் பெருகி போய் நடந்து கொண்டிருக்கிறாங்க. விக்கிரக ஆராதனைகள் தேசத்தில் ஆண்டவரே, விக்கிரக ஆராதனையின் பிறப்பிடமைகள் தேசமாக இருக்கிறது ஆண்டவரே. மாயை கர்த்தாவை பின்பற்றி போகிற ஜனங்களை தேசத்தில் வெடிவுண்டாயா. சத்தியத்துக்கு செவிசாய்க்காமல் ஆண்டவரை கட்டுக்கதைகளுக்கு செவிசாய்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மிகுதியாய் உண்டு ஆண்டவரே. உம்மை அறிந்தும் ஆண்டவரே, உம்மை அறியாதவர்களை போல ஆண்டவரே
உலக நேசத்தை, உலக சிநேகத்தை, உலக பாரம்பரியங்களை பின்பற்றி போகிற பின்மாற்றம் உள்ள ஜனங்கள் எத்தனை பேர் ஆண்டவர் மனோரங்க ஆண்டவரே, சபைகள் கட்டப்படட்டும், உடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும், உடைய வார்த்தைகளை கேட்டாவே ஏற்றுக்கொள்ளட்டும், அவர்கள் இருதயங்களிலே அதை கிரியை செய்ய வியாதி உள்ளவர்களுடைய படுக்கையை மாற்றி போடுகிறவர் நீர் என்பதை அறியட்டும் ஐயா. விசுவாசின் பிடியிலே உள்ளவர்களை விடுதலையாக்குகிறவர் நீர் என்பதை அறியட்ட ஆண்டவரே. பசி உள்ளவர்களுக்கு ஆதாரம் கொடுக்கிறவர் நீர் என்பதை அறியட்ட ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு சமாதான பிரபுவாய் நீர் என்பதை அறியட்டும் ஆண்டவரே. எங்களை ஆளுகிறவர்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. எங்களை ஆளுகிறவர்கள், எங்களை ஆளுகிற துக்கத்திலே ஆளாதவர்கள், எங்களுக்கு ஆண்மைகளை கட்டாவே, எங்கள் உரிமைகளை கட்டாவே, எங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக ஆளுபடி செய்தால் அதிகாரம் துஷ்பிரயோகத்தினால சபைகளை ஆண்டவரே, ஊழியக்காரர்களை துன்புறுத்தி ஆண்டவரே, எங்களை ஆளாதபடிக்கு ஆண்டவரே, எங்களுடைய சுதந்திரத்தை எங்களுக்கு தாங்கப்பா. தேசமானவரே விசாலமாக இருக்கிறது. தேசத்தின் குடிகளோடு ஒதுக்கப்படுகிறார்கள் ஐயா. ஏழைகளுக்கு கத்தாவே சுதந்திரம் இல்லை. ஏழைகள் ஆண்டவரே இன்னும் கண்ணீரிலே துக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ குடும்பங்களில் ஆண்டவரே 3 வேளையில் திருப்தியான ஆதாரம் இல்லை. எத்தனையோ இடங்களில் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே வளர்ச்சியின் பாதைகள் இல்லாத கிராமங்கள் உண்டு ராஜா. மின்சார வசதிகள் இல்லை. எத்தனையோ இடங்களில் கல்வி அறிவு இல்லை. எத்தனையோ இடங்களில் வேலை வாய்ப்புகள் ஆண்டவரே இல்லை ஆண்டவரே. ஜனங்கள் இன்னும் ஆண்டவரே அறியாமையில வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். காடுகளிலும் மலைகளிலும் கற்றார்கள், கிராமங்களிலும் ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. இவராகிய கர்த்தராண்டவர் வெளிச்சத்தின் பாதையில ஒவ்வொருவரும் கர்த்தாவை கடந்து வர, நீதியின் சூரியனாம் நம்மை நோக்கி பார்க்க, ஒவ்வொருடைய முகத்தையும் கர்த்தாவுடைய பிரகாசம் அடைய செய்யபடியாய் சொல்லிக்கிறார்களே. பொய்யான சத்தியத்தை ஆண்டவர் பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்கள் உண்டாண்டவரே, செழிப்பை பிரசங்கித்து ஜனங்களை கர்த்தாவே பாவத்தில் இன்னும் ஆண்டவர் அமிழ்த்துகிற அநேக ஊழியக்காரர்கள் உண்டு ஆண்டவரே. ரட்சிப்பை குறித்து பேசாமல் ஆண்டவரே, பரலோகத்தை குறித்து பேசாமல், நித்தியத்தை குறித்து பேசாமல், உலக ஆசீர்வாதங்களையே பேசிக் கொண்டிருக்கிற அநேக ஊழியக்காரர்கள் உண்டு ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் மறந்திருக்க உதவி செய்யப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரை வியாதியின் படுக்கையில் விடுவிக்க முடியாத பிரச்சனைகளில் மருந்து மாத்திரைகளை நம்பி, மருத்துவரை நம்பி ஆண்டவரே மறித்து போய் மரண தருவாயில் அநேகர் உண்டு. அநேகர் ஆண்டவரை மீட்டெடுக்க முடியாத வியாதிகளில் இன்னும் கர்த்தாவே தங்களை ஆண்டவரை வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறாங்கப்பா. கர்த்தர் தாமே சுகம் கொடுக்கிற தேவன், கர்த்தர் தாமே பரம வைத்தியர், கர்த்தர் தாமே நல்ல ஔஷதம். வேதம் சொல்லுகிறது ஆண்டவரை நீர் எலும்புகளை புஷ்டியாக்குகிறவர் என்று ஆண்டவர். ஆண்டவரை நீர் தாமே காய்ந்து போன கோல்களை துணிவுடைய செய்கிறவர், உலர்ந்து போன எலும்புகளுக்கு உயிரை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. பாவமை நோக்கி பார்க்கிற முகங்களை எல்லாம் பிரகாசம் அடைய செய்து, வியாதியின் பிடியில சிக்கிக் கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவரை வியாதியிலிருந்து விடுதலையாக்கி ஆயுஷ் நாட்களையும் பலத்தையும் தாங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயரே, விதவைகளுடைய செபத்தை கேட்கிறவரே, அந்நியன் மேல அனுபவித்து அனுவசத்தை தருகிறவரே, விடுகிற யாவரையும் தாங்குகிறவரே, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவரே. எத்தனையோ குடும்பங்களிலே கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிறார் ஆண்டவரே. அவர்களுக்கு இறங்குவீராகவே. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள் என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சமூகத்திலே இணைந்து வாழ வாக்குமூலத்தோடு வேதாகமத்தை வைத்துக் கொண்டு ஆண்டவரே அப்பா திருமணம் செய்து கொண்டவர்கள் எத்தனை பேர் பிரிந்து போனார்கள் ஐயா. சத்தியத்தை அறியாத ஜனங்களுக்கு சத்தியத்தை போதியும் ஆண்டவரே. அப்பா, ஜனங்கள் ஆண்டவரை ஒன்றிணைந்து வாழக்கூடாதபடி பிரிவினை ஏற்படுத்துகிற பிசாசு தந்திரங்களை முறியடிங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் ஆண்டவர் இன்றைக்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே இன்றைக்கு விபச்சாரத்திலே வேசித்தனத்திலே சிக்கி இருக்கிறது. எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே லஞ்ச லாவண்யங்களில் கட்டாது அப்பா தங்களுடைய வருமானத்தை மிஞ்சி ஆண்டவரை சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆசையில எத்தனை அரசு துறைகளிலே அரசு பணியாளர்கள் கட்டாவே ஊழலையும் லஞ்சனையும் கையில் எடுத்து ஆண்டவரை அப்பாவி ஜனங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறாங்க ஐயா. நீதி ஆண்டவரை பணத்துக்காக விற்கப்படுகிறது ஆண்டவரே. காவல்துறைகளிலே நீதி இல்லை, நீதித்துறைகளிலே நீதி இல்லை,
ஆண்டவரே, அநேக அரசு அலுவலகங்களிலே நீதி நேர்மை இல்லை ஆண்டவரே. தேசத்தை கர்த்தாவே தவறாய் ஆளுகிறார்கள் ஐயா. அதிகாரம் உள்ளவர்கள் அதிகாரம் இல்லாத ஏழைகளை ஒடுக்குகிறார்கள் ஆண்டவரே. கண்ணோக்கி பார்வையா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அம்மை துதிக்கிறோம் ஐயா. இதில் வேறு மந்திர தந்திரங்களை ஏவி ஆண்டவரே, கட்டுக்காரருடைய கர்த்தாவே அதிகாரங்கள் ஆண்டவரே, குறி சொல்கிறவருடைய அதிகாரங்கள் ஆண்டவரே, அப்பா மந்திரக்காரருடைய அதிகாரங்கள் ஆண்டவரை போல வச்சுக்கிறது ராஜா. பணமுள்ளவர்கள் கர்த்தாவே பணமில்லாதவர்களை ஒதுக்கிக் கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. மந்திர தந்திரங்களினாலே சாசனை கிரியைகளை ஏவி ஆண்டவரே, எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரை இன்றைக்கு நிர்கதியாக நிற்கிறது ஆண்டவரே. விடுவிப்பார் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே அழிந்து போய் கொண்டிருக்கிற குடும்பங்கள் எத்தனை உண்டு ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை சொல்கிறது, நான் கட்டுக்காரருடைய குறிகளை அப்பந்தமாக்கி நான் ஊழியக்காரருடைய வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி உடைய வார்த்தை சொல்கிறது. ஒரு வழியாய் வருகிற சத்துரு 7 வழியாய் திரும்பி போவான் என்று சொல்லி உடைய வார்த்தை சொல்கிறது. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காலே போகும் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை விசுவாசியாதவர்கள் ஆண்டவரே மாயமான மந்திரமான காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறாங்கப்பா. அப்பா, செய்கிற 7 மந்திர தந்திரங்களிலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தேவனை மீட்டெடுக்கும்படியாக இரக்கம் கர்த்தாவுடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக, அவைகளை மீட்டெடுக்கிறதுக்காக கர்த்தாவுடைய ஊழியக்காரர்களுடைய ஆவி அபிஷேகம் நிறைந்திருப்பதாக. தேசத்தில் ராஜா அவருடைய நாமத்துக்காக வைராக்கியமாய் இருக்கிற ஊழியக்காரர்களை எழுப்பும் ஆண்டவரே. தேசத்தில் அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தில் வைராகியமாய் நடக்கிற விசுவாசிகளை எழுப்பும் ஆண்டவரே. மாயை பற்றி சோரப்போகிற சிலங்கள் ஆண்டவரே ஒரு விஷயம் ஐயா. மாயமாலமான உபதேசங்கள் ஆண்டவரே ஒரு விஷயம் மனவரங்கள் ஆண்டவரே. தகப்பன் இரக்கம் செய்கிறாங்க. இறங்குவீராக. எத்தனையோ குடும்பங்களிலே ஆண்டவரே சமாதானம் இல்லை. எத்தனையோ குடும்பங்களிலே குழந்தை பாக்கியம் இல்லை. எத்தனையோ குடும்பங்களிலே வேலை இல்லை. எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே பசியோடு இரவு தூக்கத்துக்கு போகிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ பேர் பிச்சைக்காரர்களாய் பைத்தியக்காரர்களாய் ஆண்டவரே. எத்தனையோ வயதானவர்கள் முதியோர் இல்லங்களிலே, எத்தனையோ குழந்தைகள் அனாதை விடுதிகளிலே. தகப்பனே, இந்த நிலையை மாற்ற உம்மால் மாத்திரமே முடியும் ஆண்டவரே. காரியங்களை மாறுதலாய் முடியப்படுகிறவர் நீர் மாத்திரமே ராஜா. ஒரு விஷயம் மனவரங்கள் எங்கள் தேசத்துக்காக அடைய நேரிடுகிற விண்ணப்பங்களுக்கு இரக்கம் செய்கிறாங்க. இதுவரை நடத்தி வந்தவரே, கைவிடாமல் காத்தவரே, எங்களை இனி வரும் காலங்களிலேயும் நடத்தப்படியாக பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உண்மை நம்பி இருக்கிறோம். இந்த கர்த்தர் எனக்கு சகாய சபையை நேசித்து, இந்த ஊழியர்களை நேசித்து, அடியாரோடு கூட கர்த்தாவை அமர்ந்து ஆராதிக்கிறேன். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியர்களுக்கு விரோதமாக எழுதுகிறேன் எந்த நாவையும் ஆண்டவரே நீர் கட்டுவீராக. எந்த அதிகாரத்தையும் நீர் கட்டுவீராக. இந்த ஊழியர்களை நிலையுடைய செய்கிறதான மந்திர தந்திரங்களை ஏவர் ஆவிகளை நீர் ஒன்றுமில்லாமல் செய்கிறார்கள் ராஜா. பல ஊழியர்கள் விருத்தி அடைய ஆசீர்வாதமாக கர்த்தாவின் ஊழியர்கள் நடைபெற உதவி செய்கிறேன். உங்களுடைய பலத்தின் ஆவியை தாங்க, உங்களுடைய ஞானத்தின் ஆவியை தாங்க, உங்களுடைய பரிசுத்த ஆவியை தாங்க. நம்ம ஏன் நம்பி இருக்கிறோம் ஐயா. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கவில்லை. இந்த நாளை கர்த்தாவே உடைய சமூகத்தில் தோன்றனை கிருபை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மை ஆராதித்து உடைய திவ்ய வசனங்களை நாங்கள் அறிந்து இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து போனாலும் உடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லும்படியாக சொல்லிக்கிறோம் ஐயா. தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து
சமூகத்திலிருந்து இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஜெபசந்தையோடு இருப்போம். இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நிறைவேறும் என்று நாம் நம்புவோம். எடுத்து வாசிக்கலாம். ரூத் சரித்திர புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. நேகருடைய வாழ்க்கையிலே தங்களுடைய பிரயாசத்திற்கு ஏற்ற பலன் இல்லாமல் தங்கள் எவ்வளவு உழைத்தாலும் அந்த உழைப்புக்கு ஏற்ற பலனை அவர்கள் அனுபவியாமல் தொடர்ந்து நட்டத்திலேயே தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து குறைவுபடவே தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை ரூத் புத்தகத்திலிருந்து செய்திகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக. சங்கீதம் சொல்லுவது உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். அப்படியானால் அநேகருடைய வாழ்க்கையிலே கையின் பிரயாசங்கள் வீண் பிரயமாய் தன்னுடைய பிரயாசங்களின் பலனை வீண் விரயமாய் அநேகர் இழந்து போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய குடும்பங்களிலே கூட, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கூட நாம் எடுக்கிற முயற்சிகளை நாம் வெற்றி கொள்ள முடியாமல் தொடர்ந்து சறுக்கலாகவே நம்முடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கும். இந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிப்பாக தியானிப்போம். உன் செய்திகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அப்படிப்பட்டதான அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைவேற்றிக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அதே வசனத்திலே இருக்கிற மீதமுள்ள வரிகளை நாம் வாசிப்போமானால் பாருங்க, வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இப்போ செய்கைகளுக்கு தக்க பலன் நமக்கு கிடைக்கல. அது கிடைக்கணும்னா நம்ம யாருடைய நிழலுக்குள்ளே வரணும்? கர்த்தருடைய நிழலுக்குள்ளே வரணும். அப்பதான் அவராலே நமக்கு நிறைவான பலன் கிடைக்கும். யோசனை பண்ணி பாருங்க. நிழல் என்றால் அடைக்கலம், நிழல் என்றால் பாதுகாக்கப்பட்ட இடம், நிழல் என்றால் நம்முடைய களைப்பை நீக்குகிற இடம். அசதியா இருக்கிறவங்க அப்படி பிரயாணத்தில் போய் ரொம்ப களைப்பாயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு நிழல் உள்ள இடத்துல அப்படி ஒதுங்கி நிற்பாங்க. நம்முடைய ஆண்டவர்
நிழலாய் இருக்கிறார். நம்முடைய களைப்பை நீக்குகிறவராய் இருக்கிறார். நம்முடைய அசதியை நீக்குகிறவராய் இருக்கிறார். நம்முடைய சோர்வை நீக்குகிறவராய் இருக்கிறார். அப்போ நம்ம யாருடைய நிழலுக்குள்ளதான் இருக்கணும்? கர்த்தருடைய நிழலுக்குள்ளதான் இருக்கணும். இந்த உலகத்துல நிறைய நிழல்கள் இருக்கிறது. விக்கிரகங்களுடைய நிழல்கள் இருக்கிறது. அதிகார பணபலம் படைத்த மனுஷனுடைய நிழல்கள் இருக்கிறது. புதிய பலமான நிழல்கள் இருக்கிறது. தன்னுடைய சொந்த நிழலிலே நிற்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க நிறைய பேர். தங்கள் சொந்த பலத்திலே நிற்கணும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய பலன் அல்ல, கர்த்தருடைய நிழலே நமக்கு நிறைவான பலனை கொடுக்கும். தொடர்ந்து கர்த்தரை சார்ந்து கொள்ளுதல் தான் வழி, வேற வழியே இல்லை. நாம் யாரை சார்ந்து இருக்கிறோம், யாருடைய நிழலிலே அடைக்கலமாக இருக்க விரும்புகிறோம், அதுதான் அந்த முக்கியமான காரணம். நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான முக்கியமான காரணம் நாம் கர்த்தருடைய நிழலிலே அடைக்கலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிபந்தனை. வேதாகமத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நிபந்தனை இல்லாமல் எந்த ஆசீர்வாதமும் இல்லை. எல்லாம் நிபந்தனையோடு கூடிய ஆசீர்வாதங்கள் தான். அந்த நிபந்தனைகள் எளிதானவைகள், அது மிகவும் கடினமானவைகள் அல்ல. அந்த கடினமான நிபந்தனைகளை நாம் தள்ளிவிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற கடினமான நிபந்தனைகளை நாம் தள்ளிவிட்டு அவருடைய முகம் எப்படி இருக்கும்? மெதுவா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எளிதான நிபந்தனையை தான் கற்றுக் கொடுப்பார். ஒண்ணு அவர் ரொம்ப கடினமான நிபந்தனைகளை வைக்கிற தேவன் அல்ல. அவருடைய நிழலிலே நாம் எப்படி இருக்கணும்? அடைக்கலமாக இருக்க வேண்டும். சங்கீத புத்தகம் எடுத்து வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். சங்கீதம் 9:9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். சிறுமைப்படுதல் அப்படின்னா குறைந்து போதல், அல்லது அவமானப்படுதல், அல்லது தலைமுறையில் ஏற்படுதல், அல்லது வருமானத்துக்கு இல்லாமல் வறுமையை ருசித்தல், இதெல்லாம் சிறுமைப்படுதல். அந்த சிறுமைப்படுகிற ஜனங்களுக்கு கர்த்தர் தான் அடைக்கலம். அவரால் மட்டும்தான் நம்மை தூக்கிவிட முடியும். இந்த உலகத்து மனிதர்களை, சொந்த பந்தங்களை அல்லது பணத்தை இன்னும் கொஞ்சம் அழுத்துற வேலையை தான் பார்ப்பாங்க. அவங்களை நம்பினா, அவர்களை நம்பினால் நம்ம இன்னும் அழுத்துவார்கள். ஆனால் கர்த்தரை நம்பினால் அவர் அவர்களை தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களிலே தஞ்சம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவரோட போய் சரணாகதி ஆயிருக்கு. நம்ம கிட்ட எப்போ நெருக்கம் வருகிறதோ, எப்போ நம்ம குறைந்து போகிறோமோ, உடனே கர்த்தருடைய சமூகத்துல, அவருடைய நிழலுக்குள்ள, அவருடைய சட்டைக்குள்ள நம்ம தஞ்சம் ஆயிடணும். அதைத்தான் அவர் விரும்புறார். நம்ம நெருக்கத்தை அனுபவிக்கும் போது மாற்று வழிகளை தேடி ஆண்டவரை விட்டு தூரமா போறதை வழக்கமா வச்சுக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களிலே நமக்கு அடைக்கலம் கிடைக்காது, நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆண்டவரே சரணாகதி. ரொம்ப நெருக்கம் இருக்கிறதா பாருங்க. அன்னாள் ரொம்ப நெருக்கப்படுகிறாள் தன்னுடைய உறவினர்களாலே. ஆண்டவருடைய சமூகமே சரணாகதி. போய் ஆண்டவருடைய சமூகத்திலே தங்கள் இருதயத்தின் வார்த்தை எல்லாம் ஊற்றி விட்டார்கள். நாமும் இப்படி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஊற்றி விடுவோம். எப்பொழுதெல்லாம் நெருக்கப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்திலே நம்மை ஊற்றி விடுவோம். தேவன் தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து வாசிப்போம். 17வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவருக்கும் அவனவனுடைய வழிக்கு தக்கதாக, என்னவா, வழிகளுக்கும் பாருங்க, கிரியைகளின் பலன்களுக்கும் பலன்களை தக்க பலனை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவரும் உள்ளிந்திரியங்களை
எதுக்கு நம்மளை ஆராய்ந்து அறிகிறார்? நம்முடைய செய்கைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படி. நம்ம பிரயாசங்கள் வீணா போகக்கூடாது. ஆண்டவர் சோதிக்கும் போது அந்த சோதனைக்கு நம்ம உட்படாம போனோமா அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த சோதனையில நம்மை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மாற்று வழியை யோசித்து கடந்து போனோம் அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம செய்திகளுக்கான தக்க பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. அவர் சிக்ஷிக்கும் போது அவருடைய சிக்ஷையை நம்ம அற்பமா எண்ணக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமா எண்ணாத. தகப்பன் தன் யார் பிள்ளைகளை யார் நேசிக்கிறாரோ அவங்களதான் சிக்ஷிப்பார். நான் நிறைய சிக்ஷைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், நிறைய போராட்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் கர்த்தரை நான் மறக்க முடியாது. அவர்தான் என் பலன், அவர்தான் என் அடைக்கலம். அவரையே சார்ந்து அவர் கையிலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருப்போமானால் நிச்சயமாக அதற்கான பலனை நாம் அனுபவிப்போம். பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, 10வது வசனம் என்ன சொல்லுது? தெளிவா வாசிங்க. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவருக்கும் அவனவனுடைய வழிக்கும் கிரியைகளின் பலனுக்கும் தக்க பலனை. அப்போ நம் உள்ளங்களை கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறார். காரணம் என்ன? தக்க பலனை, நம்முடைய பிரயாசங்களுக்கு தக்க பலனை, நம்முடைய தேடலுக்கு தக்க பலனை. நம் ஆண்டவரை எந்த விதத்தில் தேடுகிறோம், எப்படி தேடுகிறோம், எவ்வளவு ஆழமாக தேடுகிறோம், அதற்கான பலனை நமக்கு கொடுக்கும்படிக்கு. நாம் அந்த பலனை இழந்து போக கூடாது. அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக அவனுடைய சட்டையின் நிழலிலே நாம் வந்து இருக்க வேண்டும். இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் நிழலிலே நாம் இருப்போமானால் நிச்சயமாக நிறைவான பலனை அவராலே நாம் பெற்றுக்கொள்வோம். இதுதான் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். நாம் அந்நிய நிழல்களை தேடி போவதை தவிர்க்க வேண்டும். நம்முடைய மாம்ச பலத்தை தேடி போவதை தவிர்க்க வேண்டும். இந்த உலகத்தின் பலனை, உலகத்தினுடைய பாதுகாப்பை தேடி போவதை தவிர்க்க வேண்டும். தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அங்க யாக்கோபின் தேவன் என்று எழுதியிருக்கிற வரி, யாக்கோபுக்கு எப்படி அடைக்கலமாய் இருந்தாரோ, யாக்கோபை எப்படி ஏசாவின் கைக்கு தப்புவித்தாரோ, யாக்கோபினுடைய குடும்பத்தை எப்படி பசியிலும் வருத்தத்திலும் அவர்கள் வாடாதபடிக்கு எகிப்திலே முன்பமே ஒரு பிள்ளையை அனுப்பி அந்த போஜனத்துக்காக, அவருடைய ஆகாரத்துக்காக ஆயத்தம் பண்ணினாரோ, எவ்வளவு நன்மைகளை யாக்கோபுடைய குடும்பத்துக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதே தேவன் நமக்கும் அடைக்கலமாக இருப்பார். இன்னும் கூட ஒரு வசனத்தை உபாகமம் புத்தகத்தில் 33வது அதிகாரம் 27வது வசனத்தை கூட வாசிக்கலாம். உபாகமம் 33வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அநாதி என்றால் நித்தியம் என்ற அர்த்தம், அழிவில்லாதவர் என்ற அர்த்தம், என்று மாறாதவர் என்ற அர்த்தம். அநாதி தேவனே நமக்கு அடைக்கலம். ரெடியா சொல்லுங்க. நோவாவின் குடும்பத்துக்கு ஏழை அடைக்கலம். நம்ம எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அடைக்கலம். அவர்தான் கோட்டை, அவர்தான் துருகம், அவர்தான் தஞ்சம், அவர்தான் நமக்கு அடைக்கலம், அவர்தான் நமக்கு பாதுகாப்பு. பகலில் பறக்கும் அம்பு, மத்தியானத்தில் பழக்கம், இருளில் நடமாடும், சங்காரத்துக்கும் அம்புக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை பாதுகாப்பவர் அவர்தான். அவரே நமக்கு அடைக்கலம். பாருங்க, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று இந்த மாதத்துல அவர் உனக்கு முன்னின்று என்ன பண்ணுவாராம்? சத்துருக்களை உனக்கு விரோதமாக எந்த ரூபத்தில், எந்த வடிவத்தில், எந்த சூழ்நிலையில சத்துருக்கள் எழுப்பினாலும், எதிராளிகள் எழுப்பினாலும், வியாதி எழுப்பினாலும், கண்ணீர் துக்கம் எழுப்பினாலும் அவைகளை எல்லாம் துரத்தி அவைகளை அழித்து போடு என்று நமக்கு கட்டளை விடுகிறார். அப்ப நம்ம தேவ
தேவனிடத்துல அடைக்கலமா இருக்கணும். அப்பதான் அந்த வார்த்தையை அழிந்து போகிற வார்த்தையை நம்ம சொல்லக்கூடிய விசுவாசத்தோடு. தேவனுடைய பலன் இல்லாம மந்திரவாதி ஒருத்தன் பவுல் விரட்டுற மாதிரி நானும் பேய் விரட்டுவேன் சொல்லி விரட்டலாம், முடியல. இல்லையா சொல்லுங்க. அடித்து போடு என்று கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்றாரு, நடவோ நட்டதை பிடுங்கவோ நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், கட்டவோ கட்டினதை இடிக்கவோ நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அப்போ நமக்கு அதிகாரம் வேண்டும் என்றால் தேவனுடைய நிழலிலே இருந்துதான். ஆகாப் ராஜாவுக்கு முன்பதாக போய் தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவங்க தான் ராஜாவுக்கு ரொம்ப பயப்பட மாட்டாங்க. கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், என் வாக்கே 3 வருஷம் என்ன பண்ணது, மழை வராது. இப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தருடைய சட்டையின் நிழலிலே இருந்து நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனிடத்திலிருந்து நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய நிழலிலே நாம் தஞ்சம் புகுவோமானால், அவருடைய சட்டையின் நிழலிலே நாம் அடைக்கலம் இருப்போமானால் நிறைவான பலன். இல்லையே சொல்லுங்க. வார்த்தை என்ன சொல்லுங்க, அவராலே நமக்கு நிறைவான பலன் உண்டாகும். நாம் செய்ய தக்க பலனை கட்டளை மாதம் நமக்கு கட்டளையிடுவாராக. சத்துருக்களை அழித்து போடும் அதிகாரம், எதிராளிகளை வீழ்த்தும் அதிகாரம். அது எந்த பிரச்சனை ரூபத்தில் வந்தாலும், எதிராளி என்று சொன்னால் மனுஷ ரூபத்தில் தான் வரணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய ஆத்மாவை நிலையுடைய செய்கிற எந்த ரூபத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளும் அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திடுவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். உங்களிலேயோ யாராவது 2 பேருக்கு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக சொல்லும்படியாக. பலனை அளிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அனாதி தேவனே உனக்கு கிடைக்கணும், உனக்கு ஆதாரம்னு சொல்லியிருக்கீங்க. அப்பா சத்துக்கள் எழுப்பினாலும் அப்பா எல்லாவற்றையும் நீ நிர்மூலமாக்கி போடுகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி அப்போ எங்கள் வாழ்க்கையில் எழுப்புகிற எல்லா அதிகாரத்திலும் நீங்களாகி இந்த செகண்டரி நான் அடைக்கலாமா இருந்த மாதத்தில் என் தேவனை நிறைவான பெற்றுக்கொள்ள அப்போ கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. என் தேவனே கிரியைகளை அப்போ செய்யத்தக்க அதை பரிகாட்டி கொடுக்க செய்யுங்க. இந்த மாதம் முழுவதும் இந்த வாக்குதாரத்தை நம்ம ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளையாக இருக்கக்கூடிய செய்யுங்க ராஜா. ஆசீர்வதிப்பு ராஜா, வழிநடத்துகிற ராஜா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். நல்லது. ஆமென். இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, என்னால் முடியவில்லை தேவா, என்னால் முடியவில்லை தேவா, நீங்கள் தந்த தாக்கமே
9ஆம் மாதத்துல கூட தகப்பனே எங்களை ஜீவனோட நீர் கொண்டு வந்து சேர்த்து கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, இங்கே 3 பேர் நாமத்தினால கூடி தொழுது கொள்கிறார்கள், அவர்கள் மத்தியில வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆவியானவரே, அற்புதம் செய்கிறவரே, அல்பவுமேகமானவரே, நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனே உமக்கு ஆடப்போடி நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த மாதத்துல கூட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, என்னுடைய செய்கைக்கு தக்க பலனை எங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய சட்டையின் கீழே கர்த்தாவே அடைக்கலமா இருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே, அப்பா, நீ நிறைவான பலனை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, இந்த வாக்குத்தத்தத்தின்படி ராஜா மாதம் முழுவதும் தகப்பனே நாங்கள் செபிக்கும் தகப்பனே, இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் வாழ ராஜா நீர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிக்கு பலப்படுத்துங்க. துதியான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அக்கினி கடலில் நடந்திடும் நேற்று மாறாதவரை மலை போல் வெள்ளம் எங்கள் மேலே புரண்டு வந்தால் பனி போல விளக்குகிற தெய்வதீரானவர். அக்கினி கடலிலே நாங்கள் பயணித்தால் எங்களை ஆக்கினை அணுகாமல் காக்கிற தெய்வதீரானவர். உண்மை நம்பியிருக்கிறோம். காலங்கள் உடைய காலத்தில் இருக்கிறது. நீரங்களை இந்த மாதம் முழுவதும் வழி நடத்தபடி உடைய சமூகம் செல்வதை ஒப்புக் கொடுக்கிற ராஜா. கூடிய ஆராதித்த உடைய சத்திய வசனங்களை கேட்ட உடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். உடைய பார்வை எங்கள் மேல் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய சட்டையின் நிழலிலே நாங்கள் தஞ்சம் புக எங்களை கர்த்தாவே வேண்டுமுடிய மன்னிக்கும். எங்களை பாழாக்கும் தொலைநோக்கும் எங்களை சத்தியத்தின் அதிகாரங்களுக்கும் எங்களை தப்புவித்து நீர் நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். உடைய வழிகளிலே நடக்கிற உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியுங்கள். தொடர்ந்து சபையான பாதையில் நடக்குங்கள். செய்கைகளுக்கு தக்க பலனை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்கள் பிரயாசங்கள் போகாதபடிக்கு நிறைவான பலனால் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதை எங்கள் மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு இந்த சபையோடு சகல பரிசுத்தவான்களுடைய ஐக்கியங்களோடும் இருந்து கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.